ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. புதிய பலனை தந்த இயேசுவுக்கு ஹல்லேலூயா. புதிய வாழ்வை கொடுத்த தேவனுக்கு ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்ட தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா. அப்படியே நல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி விண்ணப்பத்தை கேட்டவர், நம்முடைய கண்ணீரை கண்டவர், நமக்கு உதவி செய்தவர் நல்ல பலத்த கைத்தட்டலோடு, ஓ எனக்கு இதுவரையில உதவி செய்த நல்ல தகப்பன், ஓ என்னுடைய கண்ணீரை கண்டவர், உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ்வதற்கு உதவி செய்த நல்ல தகப்பனே நன்றி என்று சொல்லி நல்ல கையை எவ்வளவு தூரம் சத்தமா தட்ட முடியும் அவ்வளவு தூரம் சத்தமா தட்டி ஆமென். தெரிந்த பாட்டு பாடுவோம். என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, எனக்கு உதவி
சொல்லுமா மறுபடியுமாய். பெருங்காற்று வீசினாலும் கடல் வந்தடைத்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் கர்த்தாவே, என் உள்ளம் உடைந்த நேரத்தில் உம்மையே நான் நம்பினேன். ஒரு நிமிடம் கூட அப்பா உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதபடி கர்த்தர் ஆண்டவரே என்னை இதுவரையில் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி.
வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புயல் அடித்து கொண்டிருந்தாலும், எங்கள் குடும்பத்துல எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தாலும், முட்களாய் வார்த்தைகள் எவ்வளவாய் குத்தி கொண்டிருந்தால் நான் பயப்பட போவதில்லை. பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து வாழவே முடியாதையா. உணர்ந்தவர்களாய் ஆமென். என் உள்ளம் உடைந்திட்டாலும் என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? உணர்ந்தவர்களா இந்த ஆராதனை வேளையில கரங்களை விரித்து ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் மஞ்சிலேன். என் இயேசு என்னோடுண்டு. எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் கரங்களை தட்டி சொல்லுவோம். பெருங்காற்று வீசினாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் தேவ பிரசன்னத்துல இந்த வார்த்தைகளை உண்மையாய் அறிக்கை செய்யும் பொழுது குடும்பத்திலேயோ வேலையிலேயோ இப்ப என்ன சூழ்நிலை ஓடிக்கொண்டிருந்தாலும் ஒரு பலத்தின் ஆவி இந்த வேளையில நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. உணர்ந்தவர்களாய் சொல்லுங்க. கடல் கொந்தளித்தாலும் பரவாயில்லை. பெரும் சூறாவளி காற்று என் குடும்பத்தில் அடித்தாலும் பரவாயில்லை. முட்களை போல வார்த்தைகள் என்னை குத்தினாலும் பரவாயில்லை. நான் எதற்கும் சோர்ந்து போக மாட்டேன். நான் எந்த விதமான சூழ்நிலைக்கும் பயப்பட மாட்டேன். ஆமென். உணர்ந்தவர்களாய் நல்ல சத்தமாக, இன்னும் நல்ல சத்தமாக என் இயேசு என்னோடுண்டு. என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் மஞ்சிலேன். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் மஞ்சிலேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் ஆமென். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அவரை பார்த்து சொல்ல போகிறோம். அப்பா, உங்களை போல யாருமே இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த நிமிஷம் என் வாழ்க்கையில நான் திரும்பி பார்க்கிறேன். எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ உறவுகள் என் வாழ்க்கையில வந்து போனார்கள். ஆனா கர்த்தரை போல, இயேசு கிறிஸ்துவை போல ஒருவரும் என்கிட்ட அன்பாக இருந்ததே இல்லை. தாய்க்கும் மேலாய், தகப்பனுக்கும் மேலாய் அவர் என்னோடு இருக்கிறதுனாலதான் இந்த நிமிஷம் வரை எந்த சூழ்நிலையானாலும் என்ன அசைக்கவே முடியலன்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை அசைத்து அல்லேலூயா என்றோ நன்றி என்றோ சொல்லி மனதார அவரை துதித்து ஆராதிக்கலாமா? அப்பா, நீங்க என் கூட இருக்கிறதுனால, உங்க அன்பு எங்க மேல அளவில்லாமல் இருக்கிறதுனாலதான் ராஜா இந்த நிமிஷம் வரைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும், அப்பா, என்னையும் என் பிள்ளைகளை
எழும்பக்கூடாதபடி, வெற்றி பெற்று எழும்பக்கூடாதபடி பெரிய பெரிய மலைகள் எழும்பி நிற்கிறதோ, ஆண்டவரே சின்ன சின்ன சூழ்நிலைகள் பெரிய மலைகள் போல எழும்பி நிற்கிறது. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் தோற்று போய் நிற்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த பெரிய மலைகள் இயேசுவின் அக்கினியினாலே இப்பொழுது சுட்டரிக்கப்பட்டு பதரை போல ஆகுவதாக. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு. இன்னொரு தடவை சொல்லுவோமாம். சாரோனின், அப்படித்தான் சத்தமா பாடுங்க. பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, குட்டியே, அழகுள்ளவனே. அவரை பார்த்து சொல்லுங்க. இரங்களிலும் அழகுள்ளவனே, அழகுள்ளவன், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, உன்னத தேவனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, ரத்தமே, தேவாட்டு. பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா? சாரோனின் ரோஜாவே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு. கரங்களை உயர்த்தி. அழகுள்ளவனே, அழகுள்ளவன், ஆயிரங்களிலும் சிறந்தவரே, அழகுள்ளவனே. ஏசப்பா, நீர் அழகுள்ளவர். ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. ஏசப்பா, உம்மை வாழ்த்துகிறோம் தேவனே. ஓசன்னா தாவீதின் மைந்தனே. ஆமாண்டவரே, கர்த்தர் நீர் எங்களுக்காய் பரிகாரியாய் சிலுவையில தொங்கினீங்க. ஆண்டவரே, என் தேவன் நீர் நல்லாயராயிருந்தீங்க. உம்முடைய நறுமணம், உம்முடைய அபிஷேக தைலம் எங்களை ஆண்டவரே நிலை உள்ளவைகளாய் மாற்றுமே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவர் பார்த்து சந்தோஷப்படுவார். என் பிள்ளைகள் என்ன பார்த்து நான் தான் பரிகாரி என்று சொல்லுகிறாங்களே. இயேசுவே, ஆமென். சுகப்படுத்துங்களப்பா. ஆமென். மருந்து மாத்திரையை காட்டிலும் பரிகாரியுடைய சுகம் எங்களுக்கு வேண்டுமே. பரிகாரியே,
எஸ் எஸ் கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவார். ஆமே. என் தேவன் மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. ஆமே. முட்டையை கேட்டால் என் ஆண்டவர் ஒரு நாள் கல்லை கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. தேவ பிள்ளைகள் கேட்கிறவைகளை கர்த்தர் தருகிறவர். கரங்களை உயர்த்தி எங்களுக்கு சுகம், எங்களுக்கு உம்முடைய அபிஷேகம், இந்த உலகத்துல வாழ வேண்டிய திறன், இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய பலன். இந்நோய்கள் சுமந்த உன்னத தேவனே, ஓ சேனா தாவீதின் மைந்தனே, ஓ ஆமாப்பா. எஸ் 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 பாடும் போதே சுகம் உண்டாகட்டுமே. ராகாஷே மைந்தனே, ஓ சேனா, ஓ சேனா தாவீதின் மைந்தனே. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர். நம்மளுக்காய் பரிகாரியாய் ஆனாரே, நம்மளுக்காய் மருத்துவர் ஆனாரே, நம்மளுக்காய் எல்லாமுமாய் ஆன தேவன கரங்களை தட்டி நம்மளுக்கு வேண்டியவைகளை அவர் தருகிறவராய் இருக்கிறபடினால அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம். விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை என் தேவன் அருளுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்குள்ளாய் நாங்கள் ஆண்டவரே திடப்பட ஸ்திரப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. உம்முடைய நல்ல ஆவி எங்களை வழி நடத்தட்டும். தாழ்த்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். காத்திருந்தார்கள், சீஷர்கள் காத்திருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா, இயேசு சொன்னது, பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தை சொன்னாரே, அதெல்லாம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். ஆமென். அப்படியே ரிவர்ஸா நான் சொல்றேன். நான் இப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். பிதா ஜனங்களுக்கு இயேசு மூலமாய் அநேக வார்த்தையின் ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்க காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் மூலமா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்னு சொல்றாரு. ஆமென். அப்படியே ரிவர்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருக்கிறாங்களோ, காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இயேசு பிதாவின் மூலமாய் சொல்லப்பட்டவைகளை நிறைவேற்றும்படியாய் உதவி செய்கிறார். நம்ம குறுக்கு வழியில் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. நீங்க டெய்லி காத்துங்க, குறைஞ்சது 1/4 மணி நேரமாவது ஆண்டு சமூகத்தில் காத்துருங்க. நான் சொல்லக்கூடாது, 1/4 மணி நேரம் நான் சொல்லக்கூடாது. நான் பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதில் தப்பு விடலாம். நீங்கள் தப்பு செஞ்சாலும் பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறதை கடைப்பிடிச்சிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வானமும் பூமியும் அழியாத வார்த்தை உங்களை தப்பு விடாத ஒரு வாழ்க்கையை உங்களை வாழ வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. யாரு பரிசுத்தவான் கிடையாது. ஆனால் பரிசுத்தத்தை தேடி நாடி விரும்பி அதை நம்ம தேடுகிறோம், அதை அடையணும் ஆசைப்படுகிறோம். ஆண்டவர் ஒரு நாள் அடைய வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 5 நிமிஷமாவது பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுங்க, காத்திருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் சொல்லி காத்திருங்க. குறைஞ்சபட்சம் 1/4 மணி நேரமாவது நீங்க காத்திருங்க. ஆவியானவர் உங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். நீங்கள் என்ன பேசணும், நீங்கள் எப்படி நடக்கணும், நீங்கள் என்ன இடத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பார்க்குறோம், மோசே எனக்கு பேச தெரியாது, திக்குவாய் பிடிச்சவன், மந்த நாவு, மொட்டை நாக்கு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர்
அவரோடு இடைப்பட்டு அவன் பேச வேண்டியதை, பார்வோன் ராஜா கிட்ட போய் பேச வேண்டியதை தேவன் நின்று அநேக காரியங்களை ஜெயிக்க வைத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருக்காம ஆசீர்வாதம் பெற முடியாது. முதல் காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா, பிதா வைத்திருக்கிற காரியத்தை இயேசுவானவர் காட்டின விதங்கள் மூலமாய் ஈஸியாக பெற்றுக்கொள்வதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு எப்போ கிடைப்பாங்கன்னா, காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைப்பார். காத்திருக்கிற பிள்ளைகள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் ஆசீர்வாதத்தை பெற வைப்பார். ஆமென். பக்கத்தில் பார்த்துங்க, நீங்கள் பிதாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. பிதாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. காத்திருங்க. ஆமென். ஆண்டோட சமூகத்தில் டெய்லி கொஞ்ச நேரம், ஏதாவது ஒரு நேரம், நைட்டு பகல் எந்த நேரமாவது காத்திருங்க. அதனுடைய பலன் உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இடைப்பட்டு உங்களை ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதம் பெரியவைகளாய் ஆசீர்வாதமாய் காணப்படும். நீங்கள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் தேவன் உங்களுக்கு செய்வார் என்பதில் மாற்றமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. காத்திருப்போம், சபையாய் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்துல காத்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்வதாக. வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே, நான் விரும்பி கூப்பிடுகிறேன். பிதாவினுடைய வாக்கு தத்துவத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர் வைத்திருக்கிற அனைத்து விதமான ஆசீர்வாதத்தையும் எனக்கு நீங்கள் போதித்து என் வாயின் வார்த்தைகள் மூலமாய் எனக்கு இடைப்பட வைங்க. ஆண்டவரே, இடைப்பட வைங்க. போதிக்கிறவர், அவர் காட்டி கொடுக்கிறவர், அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரம்பி வழிய வைப்பார். அன்றைக்கு பெந்தெகோஸ்து என்ற நாளில் சீசர்கள் பலனற்று போயிருந்தார்கள். ஆனால் அந்த நாளில் பரிசுத்த ஆவியானவரால் தொடப்பட்ட அந்த வேளையில் காத்திருந்தது நிமித்தமாய் அவர்கள் எழும்பினார்கள். இன்றைக்கும் உலகத்தில் அந்த சீசர்கள் செய்த காரியம்தான் இன்றைக்கு இந்த முழு உலகமே அநேக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டதாக இருக்கிறது. பெரிய பெரிய நிறுவனங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் மூலமாய் அருள்கொடையாய் செய்யப்பட்டவைகளாய் இருக்கிறது. தேவ பிள்ளையே, உங்களுடைய காத்திருப்பு உங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய அசைவுகளை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? காத்திருக்கிறேன் ஆண்டவரே, இது வரைக்கும் உங்கள் சமூகத்தில் நான் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி இருந்திருக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிக நேரத்தை நான் ஆண்டவரே அப்பா நான் ஒதுக்குறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால நான் பேச வேண்டியதை எனக்கு ஆண்டவரே போதிங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்படுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் திருத்த வேண்டியவைகள், செவ்வை ஆக்க வேண்டியவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இடைப்பட வைங்க ராஜா. ஆண்டவரே, எதெல்லாம் சரி, எதெல்லாம் சரி இல்லை, எதெல்லாம் சரியா இருக்கும் என்ற தெளிவான நடத்துதலை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், பிதாவின் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய ஆண்டவரே பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டுமே. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறது பெருசல்ல. என் பிதாவினுடைய ஆண்டவரே வார்த்தைகள், எத்தனை வார்த்தைகளை நான் பெற்றிருக்கிறேன். அதற்கு நான் சொந்தக்காரனா இருக்கிறேன். பிதா என்னோடு எவ்வளவு பிரியமா இருக்கிறார் என்பதுதானே இந்த உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம். என் ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும்போது, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் ஆண்டவரே பகிரங்கமாய் வரும்போது, ஆண்டவரே உலகத்தில் எவ்வளவு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்பதல்ல. ஆண்டவரே, பிதாவினுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாய் எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே மாற்றப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். எவர்களுடைய வாழ்க்கை வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவைகளாய், வசனத்தினால மூடப்பட்டவைகளாய், எவர்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய ராஜரீக வழிநடத்துதல் காணப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மேல ஆண்டவரே கர்த்தருடைய அங்கீகாரம் காணப்பட்டு அவர்களை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வீங்களே ராஜா. இந்த உலகத்தில் அநேக பாடுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் எனக்குள்ளாய் இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன நடத்த விரும்புகிறார். அவ்வழியில்
நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆண்டவரே காத்திருக்கும்படியாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எரிகிற நரகத்துக்கு நான் போகக்கூடாது. ஆண்டவரே பிசாசுடைய தந்திர வலைகள்ல நான் சிக்கக்கூடாது. ஆண்டவரே ஆண்டவருடைய வருகையில நான் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவர் வைத்திருக்கிற அநேக வாசஸ்தலங்கள், ஆண்டவர் வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு நான் போக வேண்டும் என்றாய். காத்திருக்க வேண்டுமே, காத்திருக்க வேண்டுமே. என் வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் உண்டாகி கர்த்தருக்கு உகந்த விதங்களில் நான் காத்திருக்க வேண்டுமே. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஆண்டவரே மீண்டும் மீண்டுமாய் உதவி செய்யுங்க. என் ஆண்டவர் இந்த இடத்துல அநேகருடைய இருதய கதவை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால கதவை திறந்து கொடுங்க, நான் உள்ள வரணும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த காத்திருக்கிற காரியம் பத்தாது, இன்னுமாய் உன்னுடைய விசுவாசத்துல நான் பலனாய் கடந்து வர வேண்டுமே. உன் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா தரிசு நிலங்களை, எல்லா காரியங்களையும் சோலை வனமாய் நான் மாற்ற விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஓ காற்றையும் காண மாட்டாய். ஓ ஆண்டவரே உன்னுடைய வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை நான் கொண்டு வர வேண்டுமே என்று சொல்லி என் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களோடு உன்னுடைய வாழ்க்கையில் என் தேவன் வர விரும்புகிறார். காத்திருப்பாயா? ஓ ஆமென், ஹல்லேலூயா. பேதுருவே, நீ எந்த சூழ்நிலையிலும் என்னை நீ நேசிப்பாயா, என்னை நேசிப்பாயா என்று தேவன் கேட்டதை போல இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாய் நம்முடைய உணர்வுகளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால உலகத்தின் ஆசீர்வாதம், வாயை திறந்தாலே உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை கேட்டு கேட்டு உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளையே, இன்னைக்கு நீ மனம் திரும்பும்படியாய் உண்மையான பரிசுத்த ஆவியானவரை உன் வாழ்க்கையில ரட்சிப்பாய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய இருதயத்தின் கதவை என் தேவன் தட்டி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஓ உலகம்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்று சொல்லி மாயையே உன்னுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கிறதை விட தேவனுடைய வசனத்தை, பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னுடைய அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறீங்களா? வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆசீர்வாதம் வேண்டும், அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று நான் கேட்கிறதை விட பிதாவின் வாக்குத்தத்தம் எனக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வெளிச்சத்தில் காணப்படக்கூடிய ஆண்டவரே போதனை இன்றைக்கு சபையில போதிக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு நான் இணங்குகிறேன். என் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னக்குள்ளாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வேளையில் எனக்கு எல்லாம் திருப்தியாக ஆசீர்வாதமாய் மாற்றப்படுமே. இயேசுவின் நாமத்தினால உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் கரைந்து போகலாம், என் பிதா கொடுக்கிற ஆசீர்வாதம் கரைந்து போகாது. இயேசுவின் நாமத்தினால வாய்களை திறந்து கேட்கிற பிள்ளைகள் மேல புதிய விதமான தேவனுடைய வழி நடத்துதல், புதிய விதமான தேவனுடைய வெளிச்சம், புதிய விதமான தேவனுடைய அபிஷேகம் இந்த வேளையில கட்டமைத்து விடப்படுகிறது. காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதிய ரகமான ஆசீர்வாதங்கள், புதிய ரகமான வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகள் தெய்வீக வெளிச்சத்தோடு உங்க வாழ்க்கையில இப்பொழுதே தொடரும்படியாய் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற வெளிச்சங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிற இந்த வேளையில, காத்திருக்கிற வேளையில தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்தில் நீ பலப்படுகிற பிள்ளையாய் மாற்றப்படுகிறாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு புதிய பல, ஒரு புதிய பல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஓ பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தை பெறக்கூடிய புதிய வாஞ்சை, ஆசைகள் இந்த வேளையில கடந்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ வசனத்தை படிக்கணுமே, வசனத்தின்படி என் வாழ்க்கை மாறணுமே, என் தேவனுடைய ஏக்கங்கள் எனக்குள்ளாய் காணப்பட வேண்டுமே. கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என் காலை தள்ளாட விடமாட்டார். அவர் தம்முடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என் தேவனுடைய தூதர்கள் மூலமாய் கர்த்தர் என்னை தூக்கி சுமக்கிறவராய் இருக்கிறார். ஓ காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவ்வண்ணமாய் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலுமாய் காத்திருக்கிற பிள்ளைகள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த விரும்புகிறார். கரங்களை தட்டி வாய்களை திறந்து கேட்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவரே
பார்க்க வேண்டுமே, கர்த்தருடைய வசனத்தை படிக்க வேண்டுமே, கர்த்தருடைய வசனத்தை நான் நம்புக வேண்டுமே, கர்த்தருடைய வசனத்தை மூலமாய் நான் ஜீவிக்க என்னுடைய பாதைகள் ஆண்டவரே நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டதாய் ஆண்டவரே இலை உதிராதிருக்கிற மரத்தை போல என் வாழ்க்கை ஆண்டவரே மெல்ல மெல்ல எழும்பி வளருகிற ஓங்கி வளருகிற கேதுரு மரங்களை போல என் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் என்னை பலப்படுத்துவாராக, சபையை பலப்படுத்துவாராக, சபையில் இருக்கிற குடும்பங்களை பலப்படுத்துவாராக. உர்ரமா ஷகதரா உர்ரமஹந்தரதலரியா. கர்த்தருடைய வெளிச்சம் சகோதரனே உன் மேல பிரகாசமாய் கடந்து வருகிறது. கேதுருவை போல நீ பலமுள்ள பிள்ளையாய் இந்த நாட்களிலிருந்து மாற ஆரம்பிக்கிறாய். பரிசுத்த ஆவியானுடைய பலத்த அபிஷேகத்தின் வல்லமை இந்த வேளையில இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய தயவை நீ பெறுகிறாய். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய இரக்கத்தை நீ சம்பாதிக்கிற பிள்ளையாய் மாறுகிறாய். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தேவன் தருகிற இரக்கத்தின் மூலமாய் அநேக காரியங்கள் உன் வாழ்க்கையில நிரம்பி வழிய போகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால பிதா கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய பிள்ளைகள் நிரம்பி காணப்படுவார்களாக. ஆண்டவரே யோவானை கர்த்தர் அவன் நம்மை ஆசீர்வதித்ததை போல கர்த்தருடைய இரக்கம் இந்த தேவ பிள்ளைகள் மேல் அதிகமாய் காணப்படுவதாக ராஜா. இயேசுவின் நாமத்தினால வெளிச்சம் காணப்படட்டும். வசனத்தின் மேல ஒரு வெளிச்சம் தாகம் காணப்படட்டும். ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே எரிகிற நரகத்துக்கு போகிறவர்களாய் இல்லாதபடிக்கு இந்த உலகத்தில் மற்றவங்க முன்னாடி பெரிய ஆசீர்வாதத்தை வச்சு உலக ஆசீர்வாதத்தினால மாயையாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே வசனத்தினால எங்களை மூடுங்க. பிதாவின் வாக்குத்தத்தத்தினால எங்களை மூடுங்க. ஆண்டவரே பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தை உணர்கிற பரிசுத்த ஆவியானவரால எங்களை நிரப்புங்க என்று கேட்கிறவங்க ஆண்டவரே இந்த வேளையில தொடுங்கப்பா தொடுங்கப்பா. எனக்கு கார் வேணும், இடம் வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு நல்ல சம்பளம் வேணும் என்று உலகத்தையே கேட்கிற பிள்ளையே நீ கொஞ்சம் மனம் திரும்பி பாரு. உன் வாழ்க்கையில எத்தனை அசுத்தங்கள் உண்டு, அதை மாற்றி கர்த்தருக்கு நேராக மாறு. உன் வசன தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைந்த வசனத்தை எனக்கு வேணும் சொல்லி கேட்டு பாரு. நீ கேட்கிற வாழ்க்கையை காட்டிலும் என் தேவன் மகா பெரிய கேடகத்தை உனக்காய் தருகிற தேவனாய் இருக்கிறாரே. வாய்களை திறந்து இந்த ஜீவியம் அழியாது, நீ நரகத்துக்கு போக விடாதபடிக்கு கர்த்தர் இந்த ஜீவியத்தை பரலோகத்துக்கு நேராக உன்னை கொண்டு போவார். இம்மையிலும் மாமகிமையிலும் நீ மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியம் இந்த பரலோக வார்த்தையினால உனக்கு உண்டாகிறவைகளாய் இருக்கிறது. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி வாய்களை திறந்து அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவரே இந்த உலகத்தில் அவங்களுக்கு பங்களா இருக்கு, அவங்க நல்லா இருக்கிறாங்க ஆண்டவரே, அதெல்லாம் ஒரு நாள் இடிஞ்சு போயிரும், ஒரு நாள் இல்லாம போயிரும். ஆனா நிலையான ஆசீர்வாதம் பிதாவின் வாக்குத்தத்தம் தானே, பிதாவினுடைய வசனம் தானே. எனக்கு வசனம் வேணும்ப்பா, எனக்கு வசனத்தினுடைய வெளிச்சம் வேணுமாப்பா, எனக்கு வசனத்தை நான் சாப்பிடக்கூடிய பலனை எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எனக்கு தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த உலகத்தில் சீஷர்கள் உலகம் எங்கும் சுற்றி திரிவதற்கு காரணம், அவர்கள் மூலமாய் அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதற்கு காரணம் அவர்கள் பணக்காரங்களா இல்லை, அவங்க பெரிய கப்பல்லாம் வச்சு பெரிய பணக்காரவங்களை வீடு கட்டி இல்லை. இயேசுவுடைய பிதாவின் வாக்குத்தத்தத்தை சுமந்தவங்க உலகத்தையே சுற்றி வர வைத்தீங்க. இன்றைக்கு வசனத்தை உடையவர்களை கர்த்தர் சுற்றி வர வைப்பீராக. எங்க பிள்ளைகள் உலகத்தை சுத்தணும் சொல்லுங்க. எங்க பிள்ளைகள் வசனத்தை படிக்கிற பிள்ளைகள், வசனத்தை பிடிக்கிற பிள்ளைகளாய் எங்க குடும்பம் மாற எங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உலகத்திலேயே எழும்பக்கூடியவர்களாய், உலகத்தில் சுற்றி வரக்கூடிய ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளைகளாய் எங்க பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நன்மை இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பிதாவின் வாக்குத்தத்தத்தை நான் பெறணுமே. நான் படிக்கிற பைபிள் பிதா கொடுத்தது, இயேசுவானவர் எனக்கு அருள் கொடையாய் கொடுத்தது.
பரிசுத்த ஆவியானவர் இதை புரிய வைக்கிறார், இதை என் வாழ்க்கையில செதுக்க வைக்கிறார் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வார்த்தையில் இடைபட பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிறோம். உங்க பிள்ளைகளுடைய அந்த உலக வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. வேலைக்கு போறவங்க கையை தூக்குங்க. ஆண்டவரே, இந்த வாரம் செய்ய போகிற வேலைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவரே, வேதத்தை இந்த கையால் நாங்கள் பிடிச்சு படிக்க இந்த கையில் செய்கிற வேலைகள் எல்லாம் சக்சஸ் ஆகி மாறட்டும். ஜெயம் கொள்ளுகிறவைகளாக இருக்கட்டும், சாதிக்கிறவைகளாக இருக்கட்டும். என் தேவன் எங்களுக்கு தகுந்த ஞானத்தையும் ஆண்டவரே புத்தியையும் அறிவையும் கர்த்தர் தந்து குடும்பத்தையும் வீட்டையும் வேலை ஸ்தலத்தையும் எல்லா காரியத்தையும் நடத்துவதற்கு சகல ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்தருளுவீராக. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா காரியத்திலும் அதிகமாய் நிலைத்திருந்து நம்மளை காத்து வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென்.